உங்களை அழித்து போடுவேன், கொன்று போடுவேன் என்று சவால் விட்டிருக்கலாம். செய்வனையின் மூலமாக அல்லது நேரடியாகவே உங்களை அழித்து விடுவேன் என்று சில காரியங்களை சொல்லி உங்களை மிரட்டி, இது நிமித்தம் உங்களுக்கு மிகுந்த பயம் உள்ளத்தில் ஏற்பட்டு சோர்ந்து போய் இனி செத்தாலே போதும், எதுக்கு உயிர் வாழணும், நான் எப்படி எத்தனை காலம் இப்படியெல்லாம் பயந்து பயந்து வாழ்வது என்று சொல்லி மன ரீதியாக நீங்கள் ரொம்ப சோர்வடைந்து போய் இருக்கலாம். அப்படி நீங்கள் சோர்ந்து போய் இருக்கிற சமயத்தில் ஒன்று நான் சொல்ல விரும்புகிறேன், தேவனை நோக்கி கூப்பிட்டு பாருங்கள். எலியாவுக்கு உதவி செய்த தெய்வம் அவருடைய பிள்ளைகள் சோர்ந்து போகிறதை அனுமதிக்கவே மாட்டார். வந்து உதவி செய்து நம்மளை போஷிப்பார். ஒருவேளை எலியாவுக்கு கொடுத்தது போல ஒரு அப்பமும் தண்ணீரும் நமக்கு கொடுக்காமல் இருந்தாலும் அவருடைய வார்த்தையாகிய ஆகாரத்தையும் அவருடைய